அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஏற்கனவே விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கையில் 2 பகுதி பார்த்துட்டோம். இது 3வது பகுதி. இதில் அன்றைக்கி கருந்துளையை எப்படி நியூட்டன் காலத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் எப்படி கருந்துளையை பற்றி சொன்னாருங்கிறதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருந்துளைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால் விண்மீன் சுருங்கத் தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. நமது பால்வீதியில், அதாவது நம்மளுடைய வான்வெளி மண்டலத்தில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் என்ன செஞ்சிட்ருக்கு, ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன, என்னது ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றில் நம் ஞாயிறும் ஒன்று. அதில் நம்மளுடைய சூரியனும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. ஒரு விண்மீன் இருக்குன்னா, ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆயுள் காலம் முடிய போகும்போது அந்த விண்மீனுக்கு ஈர்ப்பு விசை என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு விசைன்னா என்னது? எந்த ஒரு பொருளையுமே தங்கிட்ட ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த விசை, அந்த ஈர்ப்பானது அதிகமாக இருக்கும். அதனால் விண்மீன் சுருங்க சுருங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஈர்ப்பாற்றல் என்ன செய்யுது, உயர்ந்து கொண்டே செல்கிறது, அளவற்றதாகிறது. உயர்ந்து கொண்டே போய் அதனுடைய ஒரு விண்மீன் சுருங்க சுருங்க கடைசியில் அந்த விண்மீனில் ஈர்ப்பாற்றல் இவ்வளவு தான் இருக்குங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. அதனுடைய ஈர்ப்பாற்றல் என்ன செய்யுது, உயர்ந்து கொண்டே போகிறது. சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என ஜான் வீலர் கருதினார். இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உண்மை புனைவுனா என்னது, கற்பனை. உண்மையானது கற்பனையை விட வியப்பூட்டுவதாக என்ன செய்து அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மையை தான் இந்த கருந்துளையை பற்றியதும். அதாவது கற்பனை இலக்கியம் படைப்பவர்களது கற்பனையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது. அறிவியல் உலகம் அதனை புரிந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் அதை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, புரிந்து கொள்ள முயல்கிறார்கள் என்று கூறுகிறார் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தான் கருந்துளை என்ற சொல்லையும் அதனுடைய கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர். இப்போ அந்த விண்மீன் சுருங்க சுருங்க அதனுடைய ஈர்ப்பாற்றல் அதிகரிக்குன்னு சொன்னல, அப்போ அந்த விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்லக்கூடிய எதுவுமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஏன், ஒளி, அதாவது லைட்டு கூட அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எது அந்த விண்மீனுக்குள், அதாவது அந்த கருந்துளை, விண்மீன் சுருங்க சுருங்க தான் எது உருவாகுது, கருந்துளை உருவாகுது. புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த கருந்துளைக்குள்ள ஈர்க்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளானாலும் சரி, அது ஒளியாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, வெளிவர முடியாது. அப்படிங்கிற இந்த கருத்தை முதலில் விளக்கியவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஜான் வீலர் அவர்கள் தான் உலகிற்கு வெளிப்படுத்தினார். இந்த கருந்துளை பற்றிய உண்மைகளை உலகம் எப்போ புரிந்து கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே, பொதுமக்கள் எல்லாரும் அதை விளங்கி கொண்டார்களா? இல்லையா? உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே அது என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சா அப்படின்னு இயக்குனர் சொல்கிறாரு. ஆம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். ஆமாம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், புரிய முடியும். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய கோட்பாடுகளை பொதுவாக எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில் என்ன செஞ்சார், எளிமையாக விளக்கினார்.
உடனே ஒரு மாணவர் கேட்குறாரு, விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே, அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் இல்லையா? இவ்வளவு தூரம் உண்மையை கண்டுபிடிச்ச நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு இந்த உலகத்தில் என்னென்ன விருதுகள் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உடனே இயக்குனர் சொல்கிறாரு, அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன. என்னென்ன விருதுகள்லாம் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாங்கியிருக்காரு பாருங்க. அமெரிக்காவின் மிக உயர்ந்த விருது எதுன்னா அதிபர் விருது, அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு ஆகிய விருதுகளை யார் வாங்கியிருக்கா? நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு மாணவர் கேட்குறாரு பாருங்க, அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இயக்குனர் சொல்கிறாரு பாருங்க, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்த தலைமுறை, பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் இல்லையா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன அப்படின்னா, 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் தொடக்க விழா நாயகராக இருந்தது யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷன், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பாங் தியரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் அவர் என்ன செஞ்சார்? பங்கேற்றார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை என்ன செஞ்சார்? கொண்டாடினார். அடுத்தது பார்த்திங்கன்னா, போயிங் 227 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை என்ன செஞ்சார்? உணர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு இயக்குனர். அடுத்தது அந்த மாணவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் இல்லையா? உடனே ஒரு மாணவர் சொல்கிறாரு இல்லையா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை நினச்சி பார்க்கும்போது அவர் மிகவும் வியக்கத்தக்க ஒரு மனிதர் தான் இல்லையா? அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சி கட்டுரைகளும் இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன செய்து காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ இல்லை ஊனமோ ஒரு மனிதனுக்கு என்ன செய்யாது? குறையாக அமையாது. எல்லாமே இருந்தும் ஒரு மனிதனாக இல்லை அப்படின்னு சொன்னாதான் அதுதான் குறை அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாணவர். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பது தான் குறையாகும். ஊக்கம்னா என்னது? முயற்சி, உழைப்பு. இந்த முயற்சியும் உழைப்பும் இல்லாத இருக்கக்கூடியவங்க தான் என்னது? குறையானவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் முயற்சியையும் உழைப்பையும் யாருக்கு இல்லையோ அவங்க தான் குறையுடைய மனிதர்கள் அப்படின்னு அந்த மாணவர் சொல்கிறாரு என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங். உடனே இயக்குனர் சொல்கிறாரு, அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம். அறிவியல் உலகில் மட்டுமில்லாமல் சமூக உளவியல் அடிப்படையிலும், அதாவது அறிவியல் உலகத்தில் சயின்ஸ் வேர்ல்டில் இல்லாமல், அதாவது சோசியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையிலும் சமூக உளவியல் அந்த அடிப்படையிலையும் பார்த்தா தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யாருன்னா நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங். நம்ம ஒரு கீழே விழுந்து ஒரு கையை உடஞ்சிட்டுனா கூட நம்ம எவ்வளவு இது பண்ணுவோம், ஐயோ வலிக்குது என்னால் முடியல வைக்கலேன்னு. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய 24வது வயதில் உடல் உறுப்புகளை இயங்காமல் போன நிலையில் எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இன்னைக்கும் எல்லா மனிதர்களுக்கும்
தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி நம்ம படிக்கிறதுல பெருமிதம் கொள்வோம். அவரை பற்றிய குறும்படம் இப்போது திரையில் காண்போம். திரையில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்படுகிறது. இதில் இந்த தெரிந்து கொள்வோமாங்கிறதுல பாருங்க. ஹாக்கிங் கலீலியோ. ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றுமே நினைவு கூறப்படும் இல்லையா. ஹாக்கிங் கலீலியோவினுடைய நினைவு நாளில் பிறந்தார். ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் அவர் என்ன செஞ்சார், இறந்தார். அது ஒரு தற்செயல் நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை என்ன செய்து இருக்கத்தான் செய்கிறது. இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த உலகத்தை பற்றிய புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், தன்னம்பிக்கை, நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றுமே நினைவு கூறப்படும். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு, உலகத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவன் தலைவிதின்னு சொன்னால், அப்போது நம்ம சாலையை கடக்கும்போது ஏன் ரெண்டு புறமும் பார்த்து கடக்கணும்? ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தலைவிதி தானே. எப்பவும் பார்க்க நம்ம சாலையெல்லாம் கவனிக்காமல் நம்ம வாட்டில் கடந்து போனால் போயிடுவோமா? நம்ம எதிர்த்தால ஒரு வண்டி வருது, நேராக போய் நின்றுவோமா? நம்ம ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அவன் தலைவிதி தாயே தீர்மானிக்க, நான் நேராக போய் நிற்கன்னு நின்றுவோமா? அப்படியெல்லாம் கிடையாதுன்னு யார் சொல்கிறா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறார்? நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் கேட்கிறார்கள்.